பொருத்தம் பார்க்கும் போது ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்களா? அதான் கொடுப்பீங்க, கரெக்டா சொல்லுங்க. அப்போ குழந்தைய பிறக்கும் போது இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க. அதே பிறந்த குழந்தைய போட்டோ எடுத்து இந்த குழந்தைக்கு பொறுத்து பார்த்து கொடுக்காம இப்ப கரண்ட்ல இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணு எது கலகாரம் பண்ணி கொடுக்குறீங்க சொல்லுங்க சார். கரெக்ட். அப்ப நீங்க வளர்ந்ததை காமிக்குதா இல்லையா? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல சார். நான் பூர நட்சத்திரத்துல பிறந்தேன். இப்ப பூரம் வந்து ஒரு 7 வருஷம் இருப்பு. பூரம் முடிச்சு, உத்தரம் முடிச்சு, அப்புறம் அஸ்தம் முடிச்சு, சித்திரம் முடிச்சு, செவ்வாய் முடிச்சு, இப்ப ராகு 5வது திசை. எனக்கு ராகு திசை இப்ப நடக்குது வைங்க. எனக்கு வச்சுக்கல. அப்ப பூரத்துல இருந்து ராகு வந்துருச்சு. அப்ப ராகு எங்க வர்றாரு? இங்கே நீங்க சொன்ன சுவாமி வெட்டாவே இல்லையா? அப்ப நான் சிம்மம் எனக்கு வேலை செய்யல, சுவாமி எனக்கு வேலை செய்யுது சார். பிறந்தது வெட்டுறீங்க, அப்படி இல்லையல்லங்க. நீங்க கடந்து வந்த பாதை சொல்லு. நீங்க மத்தாச்சல இந்த பக்கம் கரண்ட்ல எங்க ஓடிட்டு இருக்குது. சுவாமி முடிஞ்சு நீங்க அங்க விட்டீங்கல்ல. அப்போ இனிமேல் அப்ப அது விருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறதுனால அப்ப விருச்சிக ராசிக்கு மேட்ச் பண்ணி பாருங்க, சரியா வரும். ஒருத்தர் 7 நாடு சனி வந்து வீடு வாசல் கட்டிட்டு சொல்றாங்க. 7 சனியில பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் முடிச்சிருந்தான்னு சொன்னாங்க. அவரு பிறந்த போது அந்த ராசி தயார சனி. அவர் கடந்து வந்த நட்சத்திரம் வேற. எப்படி ஐயா சொல்லுங்க. நட்சத்திர சாதத்துல அவர் வயசு தாண்டி விட்டாரு. அங்க வேலை அங்க இருக்குது. அவர் அங்க நினைச்சிட்டாரு. அவர் வந்த வாங்க இங்க இல்ல. அதனால அவர் பாதிக்கல. இப்ப புரியுது சார்? புரியலையா சார்? நல்லா தெரியுங்க. இப்ப எல்லாத்தோட ராசியில கொஞ்சம் நகர்த்துங்க. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். கரெக்டா? அப்ப அதே மாதிரி உங்க ஜாதகத்துல ஜென்மத்துல பிறக்கும் போதுதான் உங்க ஜென்மம். ஆனா நீங்க இப்ப கரண்ட்ல எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க திசையில வேலை செய்யல. எந்திரிங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. சார் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அங்கேயே திரும்புங்க, அப்படியே சொல்லுங்க. இப்படி ஒரு கருத்து இது வரைக்கும் யாருக்கும் எதிர்பார்க்கல. இது எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு கருத்து. ஆனா ரொம்ப உண்மையான ஒரு ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மூர்த்திங்கிறவர் வந்து அவருடைய ஜோசியர் தான். ஒரு அற்புதமான கருத்தை, உண்மையான விஷயத்தை பாராட்டுறாரு. அதுக்காக ஒரு கை தட்டிருக்கல சார். நாம கடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்காமயே வாழ்ந்ததுனால நான் பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன், பூர நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டேன் நீங்க சொல்லிட்டு ஜென்ம நட்சத்திரத்தை எதையுமே ஆக்டிவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களே இல்லையா? இப்ப நிறைய பேரு நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அப்ப நீங்க கருமாவை கலைச்சு விடுறீங்கல்ல சார். 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? தனதாரை, கடலை. அப்போ ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகணும், எனக்கு காசு வந்துட்டே இருக்கும்னா ஜென்மாவை விட்டுட்டு தனதாரையை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வறுமையில்லாத வாழ்க்கை வாழலாமல்ல. நீங்க 2வது நட்சத்திரத்து பேர் வச்சு கொடுக்கலாமல்ல சார். வறுமையில்லாம வாழலாமல்ல. அந்த உலகத்துல பணம் தேவை. 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு தெய்வத்தோட சப்போர்ட் வேணும்னா 6வது நட்சத்திரம் வச்சு கொடுங்க. புரியல சார்? நீங்க எங்கேயோ நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க வெளியில. உறக்கும் போது பூங்காச்சாங்க மாமி மூங்க மகரச்சத்திர ஜென்மாவை இயக்குறீங்க. ஜென்மாவை இயக்குறீங்க. ஜென்மத்துல இருந்து யாராவது ஜென்மத்தோட பேர் வச்சுக்கிறோம் நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. பாப்பி பூப்பை 3 நட்சத்திரம் தனுசு ராசி. ஜென்மத்துக்குள்ளேயே இருக்கு. ஜென்மம்னா போன ஜென்மத்துல பாவத்துக்குள்ளே இருக்கீங்க. ஜென்மத்தை விட்டு வெளியில வரணும்னா வேற நட்சத்திரம் வைங்க. ஜென்மம் தாண்டிக்கிறீங்கல்ல சார்? கரெக்டா சார்? எதுக்கு நீங்க என் பேர் மாரிமுத்து, நான் சுப மாரிமுத்து வைக்கிறேன். சாசி சூசிய சுபம்னா குரு தானே சார். சுபம்னு வைக்கிறோம், மாரிமுத்துன்னு முன்னோர்கள் வச்சுட்டாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன சுபம்னு வைக்கிறோம். சுபம்னா என்ன? 27வது நட்சத்திரம். சுபம்னா வணங்கத்தக்க நிலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வந்த ஒரு வணக்கம் கிடைக்கவே இல்லைங்களா ஐயா? நீங்க எதுவா இருக்கிறீங்களா வேலை செய்ய சார். ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சு எல்லா பேருமே ஜென்மாவிலேயே போய் நின்றது. அந்த ஜென்மத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியல. அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரத்தை நீங்க பேர் வச்சு கொடுத்தா அந்த குழந்தைக்கு தாத்தாவுடைய சொத்து பிள்ளைகிட்டான்னா தாத்தாவுடைய பாவம் பிள்ளைகிட்டான். அப்போ அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் இந்த குழந்தை அனுபவிக்கணும்னு என்ன கையில இருக்குது?
அதனாலதான் அந்த காலத்துல கோயில்ல போய் குலதெய்வ பேரை வச்சாங்க. பேசு வாங்க. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி நாமக்கல் மாவட்ட தலைவியாக இருக்கிற போன ஐயா ஆபீஸ் போயிருந்தோம். அற்புதமான வரவேற்பு. ஃபேமிலி எல்லாருமே அழகான ஒரு குடும்பம், ஒரு புதிய குடும்பத்தை கண்ட ஒரு மகிழ்ச்சி. அதுக்கே ஐயா ஒரு பாராட்டு நம்ம வைத்துக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி இது ஐயா முன்ன சொன்னது ஏஎல்பி பத்ம மகாலிங்கம்னு ரொம்ப வராங்க, எங்களுடைய இதுல இருக்காங்க. அது அச்சய இலக்கரி பദ്ധதிங்கிற ஒரு அமைப்பு. நம்ம பிறந்த ஜென்ம ஜாதகத்தை எடுத்துட்டாலும் ஒரு வயசுக்கு 3 டிகிரி, அப்ப 10 வயசுக்கு நம்ம 30 டிகிரி ஒரு பாகை ஆக்டிவேட் ஆகுது. அப்படி நம்ம அதை முறையில கணிச்சு பாக்குறப்ப இப்ப நமக்கு என்ன திசா புத்தி நடக்குது, என்ன புத்தி நடக்குது நம்ம வச்சு பார்த்தோம்னா ஜோதிடம் ஒன்னாதான் இருக்கும். எங்க சுத்தினாலுமே ஜோதிடம் ஒரு இடத்துல முடியும். வராசர முறைங்கிறது நமக்கு பேசிக் அஸ்ட்ராலஜி தான். ஆனா நாடி ஜோதிடம், வேற சார ஜோதிடம், சீவநாடி ஜோதிடம், எத்தனை ஜோதிடங்களை நம்ம எடுத்துக்கலாம். பிறகு நாடி, சமசப்தரிசி நாடி, எந்த நாடிகளை நம்ம எடுத்தாலும் எங்க டச் பண்ணாலும் பாவகங்களும் காரகங்களும் இருந்தா போதும். தொடர்பு கொண்டாந்து முடிக்கிறது இந்த பிரபஞ்சம் எதுல முடிக்குதுன்னா அக்யூரட்டா முடிக்கிறது அதே அமைப்புலதான் முடிக்கும். ஐயா சொன்னது அது உண்மைதான். அப்ப அந்த டிகிரிகளை நம்ம பிரிக்கணும். இப்ப 40 வயசு நம்ம நடந்துட்டு இருக்குதுன்னா எந்த ஆக்டிவேஷன் எங்குதுன்னு பாக்குறப்ப நமக்கு அந்த 4வது இடம் 3வது இடம் தான் இயங்கும். சரிங்களா? ஐயா சொன்னதுல இது முழுக்க முழுக்க இன்னொரு உண்மை. என்னுடைய நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம். அப்ப எனக்கு பேர் பாத்தீங்கன்னா மாமி மூமே இதுலதான் வரணும். என்னுடைய குலதெய்வத்து பேரு அந்த காலத்திலேயே சந்திர குல ராசாத்தி மகாலட்சுமி தாயார், அப்புறம் தங்களையாண்டவர்ங்கிறது எங்களுடைய குலதெய்வத்து பேரு. எங்க அப்பா வச்ச பேர் ராசாத்தின்னு வச்சுட்டாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய இதுல ஜொலிச்சுக்கிட்டு தான் வர்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற அந்த ரா எழுத்து எதிர இயங்குதுன்னு பாக்குறப்ப சுவாமி நட்சத்திரத்துல இயங்குது. அப்ப நமக்கு துலாம் ராசி தான் இயங்குது. சிம்ம ராசியோட துலாம் இயங்குது. துலாம் ராசிங்கிறது பலமா இயங்கிட்டு வருதுங்கிறது என்னுடைய கருத்து. பேருக்கும் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. துலாம் எத்தனாவது தார? 6வது தார, சாதக தார. அப்ப சாதக தாரனா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இயங்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமா நமக்கு இயங்கிட்டு வருது, சிறப்பா இயங்குது. அப்ப நிறைய நம்ம பேர் வச்சுட்டோம், பேர் வச்சுட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட சாதக தாரையா இருக்கட்டும், சம்பத்து தாரையா இருக்கட்டும், கணத்தாரை ஐயா சொன்ன மாதிரி இதுல நம்ம ஒரு நேம் போர்டு, ஒரு நம்ம கடை வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு நம்ம மாற்றங்கள் பண்றோம். இது நியூமராலஜி நேமாலஜின்னு சொல்லுவோம். இதன் அடிப்படையில 2வது தாரையாகவும் 4வது தாரையாகவும் 6வது தாரையாகவும் 8வது தாரையாகவும் பரம மைத்திரமான 9வது தாரையை நம்ம எடுக்கிறப்ப வாழ்க்கையில சுகமோ சுகம், வெற்றியோ வெற்றி, இன்பமோ இன்பத்தை தான் அடையிறோம். இதுல இருந்து துளி மாற்ற கருத்துக்கள் இல்லை. முன்ன நமக்கு பிரபஞ்சம் இவ்வளவு வளரல. இப்ப பிரபஞ்சங்களும் வளர்றப்ப அறிவியல் விஞ்ஞான ஜோதிடர் ஐயாவுடைய பெயரே நமக்கு மெய்ஞானத்தை விட விஞ்ஞான ஜோதிடர் சிறப்பா செயல்பட்டு வர்றாரு. எனக்கு சிறிய வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அவங்களோட கருத்தை ஆனந்தமா சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி. பாருங்க, வளரும் ஜாதகம்னு இது ஒரு கான்செப்ட். இனிமேல் வளரும் ஜாதகம், பிறந்த ஜாதகம், நீங்க வச்சுக்கிற ராசி கட்டம், வளரும் ஜாதகம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்கும். வளரும் ஜாதகம்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்கவுங்க பிறந்த நட்சத்திர திசையில இருந்து இப்ப கரண்ட்ல நீங்க எந்த திசை போயிட்டு இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய ராசிநாதன் இயங்குறாரு. அந்த திசை அதான் அந்த திசாநாதன் இயங்குறாரு. அந்த ராசிக்கு நீங்க